சூப்பரான நல்ல காரசாரமான செட்டிநாடு நண்டு குழம்பு தான் செய்ய போறோம். இந்த நண்டு குழம்பு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அது வந்து குளிர்காலம் மழை காலத்துக்கு வந்து நண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த சளி இருமல் இருக்கவங்களுக்கு கூட நீங்க நண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடனே சரியாயிடும். வாங்க இன்னைக்கு செட்டிநாடு நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செட்டிநாடு நண்டு குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நண்டு குழம்பு செய்யறதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாம் வதக்கி அரைச்சுதான் செய்ய போறேன். நண்டு குழம்புக்கு மெயினே வந்து பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம் தான். நான் வந்து வறுக்கிறதுக்காக ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு 10 பல் பூண்டு போட்டுடலாம். இப்போ இந்த பூண்டை வந்து லைட்டா வதக்கிடலாம் எண்ணெயில. இப்போ கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு வதங்கியாச்சு. இதோட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து முழுசா வச்சிருக்கிறது எண்ணெயில போட்டு